விஜய் சிஎம் ஆயிட்டு அவர் பாட்டு வந்து நாட்டை ஆள போறாரு. இவர் சினிமாவில் தான் இருக்காரு. சினிமாவை தாண்டி வந்து அவர் வேற எதுவும் பேசுறது கூட இல்லை. தேவைப்பட்டா இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லிட்டு அவர் பாட்டு கடந்து போறாரு. அவர் படங்களுக்கு பிரச்சனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யார் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னா, யார் பண்ணுவாங்கலாம் சொல்ல முடியாது. ஆனால் அந்த படங்கள் பிரச்சனை ஆகும். அது நடக்குமா, அந்த படங்கள் தொடங்குமான்னு தெரியாது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துக்கிடமான ஒரு வருஷன் பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ சினிமாவில் இருக்கிறவங்க. முக்கியமாக 173 இப்போ ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகிடும். 173வது படம் அது வந்து ரிலீஸ் ஆகுமா, ரிலீஸ் ஆகுமான்னு கேட்டால், அதாவது படம் தொடங்குமா அப்படிங்கிறதே வந்து சந்தேகத்துக்கு இடமா இருக்குது. காரணம், அந்த படத்தை தயாரிப்பது ராஜ்கமல் நிறுவனம். அந்த படத்தை இயக்கிறதா சொல்லப்பட்டது வந்து சிபி சக்கரவர்த்தி. இப்போ அவர் அந்த படத்தை இயக்குறாரா இல்லையான்ற கேள்வியை எழுப்பிட்டாங்க. அது இப்போ வரைக்கும் விடை தெரியாத கேள்வியாக போயிட்டு இருக்கு. புதுசாக வேற ஒருத்தர் வராரு அப்படின்னாக்கா அவரும் வந்து வராறாங்கிறது தெரியாது. இந்த 2 பேருமே இருக்கமா இல்லையாங்கிறத சொல்லாமையே வந்து அப்படியே கடத்திக்கிட்டு போறாங்க. அதுக்குள்ள தேர்தல் பரபரப்பு வந்ததுனால புதிய அரசு அமைஞ்சது. இந்த பரபரப்புல வந்து இந்த படங்களை பத்தி யாரும் பெருசா கவனிக்கல. இப்போ வந்து இந்த படம் இந்நேரம் தொடங்கி இருக்கணும். எது, தலைவர் 173 இந்த ஏப்ரல் இறுதியில் தொடங்கினாங்க. தேர்தல் முடிஞ்சிட்டா, தேர்தல் முடிஞ்ச பிறகு தொடங்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தேர்தல் முடிஞ்சு புதிய அரசாங்கம் அமைஞ்சிருச்சு. ஆனால் எப்போ தொடங்கப்படும், யார் முக்கியமாக அதனுடைய இயக்குனர், இது ரெண்டுமே வந்து தெரியல. கண்ணோட கமலஹாசன் அந்த படத்துக்கு ப்ரொடியூசர். ஸோ அது எப்படி இந்த படத்தை வந்து தொடங்க போறாரா இல்லையாங்கிறது தெரியல. ரசிகர்கள் பெரும்பாலும் என்னன்னா, இந்த படமே வேண்டாம் தலைவா அப்படிங்கிறத ரசிகர்களுடைய எண்ணமா இருக்கு.